மங்களூர் ஒன்றிய கிராமங்களில் தேமுதிக வேட்பாளர் தீவிர வாக்கு சேகரிப்பு. கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சிவக்கொழுந்து நேற்று மங்களூர் ஒன்றியத்திற்குட்பட்ட நெய்வாசல், ஆவினங்குடி, பட்டூர், போத்திரமங்கலம், கீழ்ச்செருவாய், இடைச்செருவாய், வாகையூர், ராமநத்தம், தொழுதூர் உட்பட பல்வேறு கிராமங்களில் முரசு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேமுதிக வேட்பாளர் சென்ற அனைத்து இடங்களிலும் பெண்கள் அதிகளவில் திரண்டு அமோக வரவேற்பு அளித்தனர். அதிமுக மங்களூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வாகை இளங்கோவன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் முத்தமிழ்ச்செல்வன், தேமுதிக ஒன்றிய செயலாளர்கள் பழனியப்பன், ஐயப்பன், ராஜமாணிக்கம் மற்றும் நிர்வாகிகள் வேட்பாளருடன் சேர்ந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புரட்சி தலைவி அம்மா, புரட்சி கலைஞர் கேப்டன் அவருடைய அருளாசியோடு நீங்கள் எனக்கு முரசு சின்னத்திலே வாக்களிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த வரவேற்பை அளித்து மிகப்பெரிய ஆசீர்வாதம் பண்ணி ஆரத்தி எடுத்து என்ன வழியெடுப்பு வைத்திருக்கிறீர்கள். இங்க முக்கியமா எல்லாரும் சேர்ந்து கேட்கறது, இங்க ஒரு ரோடு போட்டு தரணும்னு சொல்லி சகோதரி எனக்கு மனு கொடுத்திருக்கிறாங்க. நான் வெற்றி பெற்று வந்து முதல் அந்த நிதியில இந்த ஊர்ல ரோட்டை போட்டு கொடுப்பேன். முதல் நிதியிலேயே போட்டு கொடுப்பேன். அது மட்டுமல்ல, என்ன தேவையோ அதற்காக போராடி என்னென்னலாம் கிடைக்க வேண்டுமோ உங்களிடத்தில் செய்வேன். இது அரசாங்கத்தால் கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுக்காக நான் பாடுபட்டு உழைப்பேன். அது மட்டுமல்ல, கேப்டன் எப்படி மக்களே 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 என்று வாழ்ந்தாரோ, நான் கேப்டனால் வளர்க்கப்பட்டவன், நான் உங்களோடு வாழ்வேன். நான் வாழத்தை பில்லா உழைப்பேன், மணல கையில தீப்பார் என்று சொல்லவில்லை. மக்களோடு மக்களாக நான் வாழ்வேன். என்னால் என்ன உண்மையோ அந்த உண்மையை உங்களிடத்தில் எடுத்து சொல்லி உங்களோடு உங்கள் பயணித்து அரசாங்கத்திலிருந்து என்ன பெற்று தர வேண்டுமோ அத்தனையும் பெற்று தருவேன் என்று கூறி உங்கள் பாதம் கட்டு நன்றி கூறி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அதே போல இந்த வெற்றி என்பது அடுத்து வர உள்ளாட்சி, அடுத்து 2006 அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி அமைவதற்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். இந்த 2 ஆண்டு காலத்திலே நான் பாராளுமன்ற உறுப்பினராக உழைத்து 2020 இந்த 2026 ஆட்சி அமைப்பதற்கு தேமுதிக அதிமுக கூட்டணி மிகப்பெரிய பலம் பொருந்தியதாக அமைவதற்கு நான் உழைப்பேன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உற்சாகமாக வரவேற்பளித்த அத்தனை தாய் உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து நிச்சயமாக வரவேற்பளிக்க